எல்லாரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ குழந்தைங்க கிட்ட. காலையில எழுந்திரிச்சோம் டாய்லெட் போகாம இருக்கிறது. ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பரவாயில்ல. பட் ஆனால் 2 இயர்ஸ்க்கு மேல ஆகும்போது அவங்க மார்னிங் மோஷன் கரெக்டா போகலைன்னா that will be a problem in their lifestyle as well as in health. அவங்க ஹெல்த்துக்குமே அது ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இதை எப்படி ட்ரெயின் பண்றதுக்கு சிம்பிள் ட்ரிப். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுங்க. அவங்கள எழுப்புறதுக்கே நீங்க வார்ம் வாட்டரோட வந்து எழுப்புங்க. எழுப்பி கொஞ்ச நேரம் பேசிட்டுங்க. அவங்க டார்லிங் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இங்க போக போறோம், அது பண்ண போறோம், இன்னைக்கு இந்த கிளாஸ் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு மைல்டா அவங்கள அந்த வாட்டர் குடிக்க வச்சுட்டு ஸ்கொயர், அதாவது பெல்லி பட்டனுக்கு மேல இருந்து ரைட் சைடு ஒரு ஸ்ட்ரோக், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்ட்ரோக், ரைட் சைடு ஒரு ஸ்ட்ரோக், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்ட்ரோக், நீங்க ஸ்லோவா நீங்க அதை தடைய விட்டீங்கன்னா பாப்பாக்கு ஈஸியா சீக்கிரமா மோஷன் வந்துடும். அண்ட் இது வந்து அவங்களுக்கு சப்போஸ் டிலேட் டைஜஷனா இருந்தாலுமே அது இதனால வந்துட்டு அவங்களுக்கு ரொட்டீன் அண்ட் ரெகுலேட்டரா மாறிடும்.